Top Rankers IAS Academy, the right choice to realize your dream. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேனல் பார்த்துருப்பீங்க. அதன்படி நெக்ஸ்ட் இயர் குரூப் 1, 2, 4 3 எக்ஸாமுக்கான கால்ஃபர் வந்து வரப்போகுது. இந்த 3 எக்ஸாமுக்காலையும் நம்ம அகாடமி சார்பாக ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் கொண்டு போக போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுக்கும் பொதுவானதாக டெஸ்ட் சீரியஸ் தான் இருக்கும். இது மூணுக்குமே ஒரே டெஸ்ட் சீரியஸில் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு தோணும். கண்டிப்பாக ஒரே டெஸ்ட் சீரியஸில் பண்ண முடியுங்க. இப்போ குரூப் 1 படிக்கிறதா இல்லை குரூப் 4 படிக்கிறதா அப்படின்ட்டு நீங்கள் எந்த கன்ஃபியூஷனுமே வேணாம். இந்த டெஸ்ட் சீரியஸ் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சாத்தியமாகும். எப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் 4 தான் வரப்போகுது. அதில் தமிழ் அப்படிங்கிறது படிக்க போகிறீங்க. தமிழ் அப்படிங்கிறது 100 மார்க்கு. அப்போ இது வந்து நம்ம டெஸ்ட் சீரியஸ்லேயே தமிழ் அப்படிங்கிறது ஒரு வீக்லி வந்து ஒரு டெஸ்ட் தமிழ் அப்படின்னு போயிடும். அடுத்து வந்து ஜிஎஸ்க்கு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஜிஎஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ஜிஎஸ்ல வந்து 75 மார்க் ப்ளஸ் ஆப்டி வந்து 25 மார்க்கு. அப்போ தான் டெஸ்ட் சீரியஸ் நம்ம கொண்டு போக போகிறோம். வீக்லி வந்து ஒரு தமிழ் டெஸ்ட் சீரியஸ் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்ல ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ தமிழ் அப்படிங்கிறது ஓகே. அடுத்து ஜிஎஸ் வச்சு தான் என்ன பண்ண முடியும். ஜிஎஸ் அப்படிங்கிறது குரூப் 1க்கும் தகுந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி குரூப் 4க்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது எப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 75ல் இந்த 30 இல்லாட்டியும் 35 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோன்னா குரூப் 4 லெவலில் அந்த ஸ்டாண்டர்டில் வந்து கொடுக்க போகிறோம். அது ரிமைனிங் 35 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்டில் கொடுக்க போகிறோம். இப்போ ஏன் தனித்தனியாக போடலாமே, ஏன் ஒன்றா போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் ஒரு ஆசிலேஷனில் இருப்பீங்க. குரூப் 1 படிக்கவா இல்லை குரூப் 4 படிக்கவா அப்படின்ட்டு ஒரு ஆசிலேஷன்லேயே இருப்பீங்க. இப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அந்த ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் கொஞ்சம் மாறுபடும். அப்போ அந்த 35 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது குரூப் 1க்கும் தகுந்த மாதிரியும் 35 கொஸ்டின்ஸ் குரூப் 4க்கு குரூப் 2 அதெல்லாம் தகுந்த மாதிரியும் என்ன பண்ணோம் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் அமையும். சரி, இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இது எல்லாமே 2 எக்ஸாமுக்கும் ஒரு காமனாக படிக்கிற மாதிரியே கொண்டு போவோம். இப்போ டெஸ்ட் சீரிஸ் ஒரு நோக்கம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து எப்போ ஆரம்பிக்க தெரியுமோ, ஜனவரி 3ஆம் தேதி வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது வீக்லி தான் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா மந்த்துக்குமே கொடுக்கறது கிடையாது. மேக்ஸிமம் மே மந்தோட இந்த டெஸ்ட் வந்து முடிகிற அளவுக்கு ஒரு பிளானில் இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக்கான ஷெட்யூல் தான் இது. இல்லை பாருங்கள், இது வந்து என்னென்னா தமிழ் ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் இருக்க போகிறது கிடையாது. தமிழ் ஒரு நாளில் இருக்க போகுது. அதேமாதிரி ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தமிழ் வந்து 100 மார்க் அப்படிங்கிறது எனக்கு இருக்குதுன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது 3/1/2024 ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்க போகுது. அது வந்து தமிழுக்கான டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸெப்ட் பண்ணி எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது அன்றைக்கி ஈவினிங்கே வந்து 6 மணிக்கு கரெக்டாக 6 o'clock வந்து கொடுக்கப்படுது. தமிழ் வந்து வெனஸ்டே வந்து இந்த டெஸ்ட் முடிஞ்சிடும். அடுத்து இந்த டெஸ்ட் அப்படிங்கும்போது அடுத்து இது புதன்கிழமை வருது. அடுத்து சனிக்கிழமை என்ன பண்ணுறோன்னா ஜிஎஸ் டெஸ்ட் இருக்குங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறது ஜிஎஸ் டெஸ்ட் இருக்குது. 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. அந்த டெஸ்ட் வந்து 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும்னா 75 கொஸ்டின் வந்து ஜிஎஸ்ல இருக்கும். அது 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டியில் இருக்கும். அப்போ 25 கொஸ்டின்ஸ் ஆப்டி அப்படிங்கிறது சிம்பிளிஃபிகேஷன் சம்மந்தமாக இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கு சிம்பிளிஃபிகேஷன் கீழே கொடுத்துருப்போம். சரிங்களா? இப்போ வந்து இந்த பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும்போது பாலிட்டி தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். குரூப் 4 லெவலில் எடுத்துக்கிட்டாலும் சரி, குரூப் 4லேயே வந்து 2019 வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் கிட்டது கேட்டாங்க. அப்போ அடுத்து 2022 நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இதுலேயும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாலிட்டி வெயிட்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பாலிட்டி ஃபஸ்ட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் யூனிட் 8 வந்து ஒவ்வொன்றா போவோம். நம்ம பாலிட்டி டெஸ்ட் படிக்கும்போது நம்ம புக்கு தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். ஃபுல்லாகவே அந்த புக்கு தான் ஃபுல்லாகவே நம்ம கான்செப்ட் ரீதியாக புக்கு தான் கொண்டு போக போகிறோம். இந்த புக்கில் குரூப் 1 ஸ்டாண்டர்டாக எந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரூப் 4 லெவலில் எவ்வளோ கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. 35 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது குரூப் 4 லெவலில் இருக்கும். 35 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது குரூப் 1 லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 6வது புக்கில்
ஃபஸ்ட்டு 6வது புக்கில் நேஷனல் சிம்பிள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அதை படிக்க போகிறீங்க. அடுத்து வந்து 6th புக்கு நியூ புக்கில் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தா போதும். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. 12th புக்கில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. 11th வந்து த பேசிக் கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ட்டு இந்த இப்போ 75லேருந்து 75 வரைக்கும் இந்த பேஜ் நம்பர் மட்டும் தான் படிக்க போகிறீங்க. 10th புக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக படிக்கிறோம். சரிங்களா? இது தமிழில் அப்படியே இருக்கும். இந்த போர்ஷன் வந்து இப்போ இங்கிலீஷில் நம்ம ஃபஸ்ட்டு எதை கவர் பண்ண போகிறோம், டிபிஎஸ்பி வரைக்கும் கவர் பண்ண போகிறோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் கவர் பண்ண போகிறோம், பார்ட் 5 வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும். இந்த ஓல்டு புக்கில் மட்டும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து ஓல்டு புக்கில் இருக்கும், அதை மட்டும் கவர் பண்ணிக்கிங்க. சரி, அடுத்து தமிழ் இதே மாதிரி கொடுத்துருப்போம், தமிழும் கவர் பண்ணிக்கிங்க. அப்போ ரெண்டுமே இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேனலாக ரெண்டுலேயுமே போகிற மாதிரி கொண்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ எது படிக்க போகிறோம், இப்போ குரூப் 1னா ஃபுல்லாக படிக்க போகிறோமா, இல்லை குரூப் 4 தான் படிக்க போகிறோமா அப்படின்ட்டு. இப்போ குரூப் 1 படிக்கிற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அப்போ இந்த குரூப் 1 வந்தால் போதும் அப்படிங்கிறதும், எக்ஸாம் எப்போ வருது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதும், ரிசல்ட் வர்றது எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த குரூப் 1 நீங்கள் வந்து உங்களுக்கு எய்ம் வச்சுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு லாங் டைம் எய்மாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது போஸ்டிங்ஸ் எப்பயும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஜாப் வாங்கிக்கிங்க. குரூப் 4 லெவலில் ஒரு ஜாப் வாங்கினதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணால் அதுக்கு ஃபர்தராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக குரூப் 1 மட்டும் தான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது அது வந்து என்னன்னா ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கும் வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. குரூப் 4னா ஒரே ஒரு லெவல் எக்ஸாம் தான். அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து 2 எக்ஸாமும் கிளியர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ இதை பாருங்கள். இப்போ இந்த தமிழுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்போம். அப்போ இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் ஷெட்யூல் அப்படிங்கிறது டாப் ரேங்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி குரூப்பில் டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருப்போம். அதேமாதிரி இந்த வீடியோனா டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃபாக வைக்கிறேன், பார்த்துக்கலாம். மேலே இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் வந்து ஆன்லைனில் சொல்லியாச்சு. இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் நடக்க போகுது. ஆஃப்லைனில் எங்கே நடக்க போகுது அப்படின்னா கோயம்புத்தூர் ரீஜனில் மட்டும்தான் நீங்கள் இந்த டெஸ்ட் எழுத முடியும். கோயம்புத்தூரில் பிஎம்புத்தூர் நியர் அரசு மெடிக்கல் பக்கத்தில் இருந்து நம்ம இன்ஸ்டியூட் இருக்குதுங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக டெஸ்ட் எழுத முடியும். 8667012339 அந்த நம்பருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் வந்து இங்கே டெஸ்ட் எழுத முடியும். உங்களுக்கு வந்து எல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் தான். இங்கே வந்து டேரெக்டாக வாரத்தில் 2 நாள் நடக்கும். புதன்கிழமை அந்த சனிக்கிழமை 2 நாள் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் வந்து இங்கே ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 8667012339 அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணிட்டு இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எழுத முடியும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து டெஸ்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துடும். அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிக்கலாம். சரி, இது மாதிரி ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வேணும்னா டாப் ரேங்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.